ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு ஒரு கல்ல 2 மாங்காய். அது எப்படி சார் அப்படின்னா, ஒரே நேரத்தில் 2 நல்லது நடக்குது. சரியா? மார்ச் 11ஆம் தேதி ஒன்று, மார்ச் 13ஆம் தேதி ஒன்று. மார்ச் 11 ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11 காலையில் 8:40 AM வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இன்றைக்கி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசியை நேர்கொண்ட பார்வையில் பார்க்குறாரு. குருவுடைய நேர்கொண்ட பார்வை ராசிக்கு கிடக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. இவ்வளோ நாள் சோர்ந்து போனவங்க, கஷ்டப்பட்டவங்க, தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இணக்கம் இல்லாதவங்க, குடும்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ நேராக சீராக ஈவன் ஆயிடுவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு நேர்கதியில் பயணிக்கிறாரு. மார்ச் 11 ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும். அதுக்கண்டு 8ஆம் இடத்துக்கு வருவார். 8ஆம் இடத்துல அவர் மறைஞ்சாலும் உச்சமடைவார். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஜூன் 6ஆம் தேதிக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் இருக்குது. 4 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி பேசிக்கிறோம். குரு பயிற்சி ஆகும்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இப்போதைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது. குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறாரு. மார்ச் 13ஆம் தேதி சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறது ஒரு வகைக்கு நல்லா தான். 4ஆம் இடத்துல அஸ்தமனம் அடைகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பிரச்சனை தீரும், சௌரியப்படுவீங்க. சரியா? சௌரியப்படுவீங்க, சுகப்படுவீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தம ஸ்தானத்தில் அவர் கொஞ்சம் இருந்துக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒரு அஸ்தமனம் ஆகிறதுனால இயல்பு நிலை இழப்பார். இயல்பு நிலை இழக்கிறதுனால அவர் பார்க்குற இடங்கள்லாம் கொஞ்சம் பார்வை வீரியம் குறையும். அவர் இயல்பு நிலை இழந்து 40 நாளைக்கு இருக்கிறார். மார்ச் 13 அங்கிட்டு ஒரு 40 நாளைக்கு இருக்கிறார். சரியா? ஏப்ரல் 24 வரைக்கும் அவர் இயல்பு நிலை இழந்து தான் இருப்பார், அஸ்தமன நிலையில் இருப்பார். அதனால் அவருடைய வீரியம் குறையும். அவர் பார்க்குற இடங்களோ நல்லபடியாக இருக்கும். இப்போ இப்படி பார்க்கும்போது குரு பார்க்குற இடங்கள் வளப்படும். குரு பார்க்குற இடங்கள் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், அமோகமாக இருக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். சனி பகவான் பார்க்குற இடங்களில் கெடு பலன்கள் குறையும். ஸோ அது நெகட்டிவ் ப்ளஸ் ஆயிரும். நெகட்டிவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சனி பகவானுக்கு குருவுக்கு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ வாட்டர் மேபி தனுசு ராசிக்கு இப்போ ப்ளஸ் ஒரு கல்லில் 2 மாங்காய். அப்படி தான் தம்மையில் போடுவேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். சரியா? சனி குரு இயற்கை 2 சுபகிரகங்கள் தன் இயல்பு நிலை மாறுறாங்க. குரு வக்கர நிவர்த்தியிலிருந்து நேர்கதிக்கு பயணிக்கிறாரு. சனி பகவான் இயல்பு நிலையிலேருந்து மாறுறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குருவுடைய வீட்டில் தான் அவர் மாறுறாரு. ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, என்னடான்னு அப்படின்னு ஒரு இயல்பு நிலை வரும். ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்குலாம் வாழ்க்கையிலேருந்து ஒரு பிடிப்பு வந்துடும். சரியா? பிடிப்புலேருந்து விலகிடுவீங்க, கொஞ்சம் பற்றட்டு இருப்பீங்க. அந்த அமைப்பெல்லாம் சனி பகவான் கொடுப்பார் அஸ்தமன நிலையில். ரைட்டு. இப்போ குரு என்ன சார் செய்வார் அப்படின்னா, குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஒரு அமைதியாக கொடுப்பார், பொறுமையாக கொடுப்பார். நீங்களாக இருப்பீங்க. உங்களால் யாருக்கும் அந்த பிரச்சனையும் இருக்காது. தான் உண்டு வேலை உண்டு இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். சரியா? அதுபோக ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சோம்பேறித்தனம் போயிடும். சனி பகவான் குரு பகவான் நேர்கதிக்கு வரதுனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை படாப்பட்டா முடிச்சு கொடுப்பீங்க. உங்களால் எந்த தாமதமும் இருக்காது. ஆன்மீக நாட்டம் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவரல் திருவரலாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. வீட்டில் நல்லா விழுந்து சாமி கும்பிடுவீங்க. பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெரியவங்களை கும்பிட்றது பெருமாளை கும்பிட்ற மாதிரி தான். அதனால் வீட்டில் இருக்க பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும். நல்லா முயற்சி பண்ணுவீங்க. குருவுடைய நேரடி பார்வை படுறதுனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். பணம் சம்மந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல், பேங்கர்ஸ், பேங்கில் வேலை பார்க்குறவங்க, நகைக்கடையில் வேலை பார்க்குறவங்க, சரியா, மஞ்சள் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். குரு சம்மந்தப்பட்ட காரியங்கள். சரியா? எந்த ஒரு இடத்துல செல்வ செழிப்பாக இருக்கோ அதெல்லாம் குரு அங்கே வருவார். ஸோ அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க தொடர்புகள் நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் மந்திரியாக இருக்கிறவங்க, மந்திரிக்கு பிஆவாக இருக்கிறவங்க, எம்எல்ஏ இருக்கிறவங்க, அது சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட கருவூலங்கள், பணம் சம்மந்தப்பட்ட இடங்கள், ட்ரஸ்ட்டு, அறக்கட்டளை, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். ஆன்மீக சாலை, பாடசாலை, சரியா, தர்மசாலை, இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க, அறநிலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆலய திருப்பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. இதெல்லாம் குரு அடுத்தடுத்த காலத்தில் செய்வார். குடும்பம் நல்லாயிருக்கும். சரியா? குடும்பம் நல்லாயிருக்கும். 2 கூடயும் அஸ்தமனம் ஆகிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் மனம் விட்டு பேசுங்க, பேசி தீர்த்துக்கோங்க. சரியா? பேசினா தான் பிரச்சனை தீரும். அதனால் குடும்பத்தில் மனம் விட்டு பேசினீங்களா சங்கடங்கள் குறையும், சந்தோஷமாக இருப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களும் புதிய பொறுப்புகள் வரும். அரசியல்வாதிகள் நல்லா இருப்பீங்க. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய பொறுப்புகள் கொடுக்கும். மேலிட தொடர்புகள், கட்சி மேலிடம் உங்களை நல்லபடியாக அரவணைப்பாங்க. அதனால் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். நல்ல பேர் எடுப்பீங்க. பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். இது மாதிரி நேரத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வேண்டிய காலத்தில் நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்கு இப்போ மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சூரியனும் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துக்கு போகிறது 10ஆம் இடம் சம்மந்தப்படுவார். காரியத்தில் ஒரு ஆளுமை அதிகாரம் இருக்கும். அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுப்பணி
பொது பணியில் உங்கள் பங்கு அதிகரிக்கும். பொது பணினா என்ன? மக்கள் நல பணி தான். பொது பணி நிறைய இருக்குது, மக்கள் நல பணியும் இருக்குது, வெகுஜன தொடர்பில் பணிகளும் இருக்குது. ஸோ பொது பணியில் வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பணி சுமையும் செஸ்ஸு குறையும். இவ்வளோ நாள் செஸ்ஸில் இருந்தீங்க, அந்த செஸ்ஸெலாம் குறையும். ஏன்னா சனி பகவான் வக்கரமாய் 6ஆம் இடம் சார்ந்திருந்தார். அதனால் வேலைப்பளு அதிகமாக இருந்திருக்கும். வேலையில் வந்து என்ன கொடுக்கல் வாங்கல், அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, டேலி பண்ணுறது, இதிலெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் சரியாயிரும். பணி சுமை குறையும், டார்ச்சர் குறையும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்த லெவலுக்கு போகலாம். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்தது யோசிங்க. வருகிற ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் பொன்னான காலம். சரியா? பொன்னான காலமாக இருக்கிறதுனால நல்லா யோசிங்க. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க. ஏன்னா குரு பார்க்குறாரு அல்லவா ராசியை, அதனால் குருவுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஸோ மாணவர்கள் இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. அதுமாதிரி பொதுவாக புதிய சொத்துக்கள் சேர்ப்பீங்க. சொத்து பற்றி சேர்க்கறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கு. வீட்டுக்கு நகை நெட்லாம் வாங்குவீங்க. நீங்கள் சொல்கிறீங்க கிராம் 5000 பூச்சி எப்படியே நகை வாங்குவீங்க. சரியா? அமைப்பு வரும், அதை குரு கொடுப்பாரு. சரியா? மிகச்சிறப்பாக இருக்குது. அதுக்கடுத்து சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, சொந்த வீட்டே பார்க்குறாரு. குருவுக்கு லாபஸ்தானத்தில் வரதுனால நகை வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். தங்க நகை வாங்குறதுக்கு, ஆபரணம் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆபரணம் ஆடைகள் சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு சுக்கிரனும் வராரு. இதெல்லாம் அப்படி தான். ஒரு கிரகத்தை பற்றி பேசும்போது இன்னொரு கிரகத்தையும் சேர்க்கணும். அந்த காம்பினேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகே நேயர்களே, இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பண வரவு நல்லாயிருக்கும். கேஸ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதிலிருந்து தடைகள் சரியாக பெறும். இப்போ வரும், அப்போ வரும், பிட்டு வந்தது எல்லாமே சரியாகி நேராக வரும். கை நிறைய பணம் வரும். சரியா? கை நிறைய காசு நல்லா இருக்கும். சிறப்பாக இருங்க. கையில் காசு வாயில் தோசைன்னு சொன்ன மாதிரி சிறப்பாக இருங்க. சேமிச்சுக்கோங்க. சேமிப்பு கணம் தேவை. சரியா? நேரில் சேமிக்கணும். சேமிச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குரு பகவான் வந்து ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு அடுத்து 27ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனும் பார்க்குறாரு. 11ஆம் இடம் வளப்படுறது. லாபம் நல்லாயிருக்கும். குறிப்பாக ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, வாசனை திரையங்கள் சம்மந்தப்பட்டவங்க, டெக்ஸ்டைல் மில் வச்சுருக்கிறவங்க, ஆடம்பர பொருட்கள் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மால், திருமண விசேஷம், திருமண மண்டபம், இது மாதிரி ஃபங்க்ஷன், போர்டிங் அண்ட் லாட்ஜிங், நிறைய சொல்லிட்டு போகலாம். டூரிஸ்ட் பஸ்ஸு, உல்லாச விடுதிகள், இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பெண்கள் வேலை பார்க்குற இடங்கள், மகளிர் சுய உதவி குழு, தையல் மிஷின், நிறையா சொல்லலாம். எம்ப்ராய்டு, கார்மெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் அடுத்து வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். இது மாதிரி தொழில் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டர், தென்னிந்தியான் மான்செஸ்டர். ஸோ அது மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அது பெண்கள் எங்கே மேஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அந்த தொழில் நிறுவனங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உள்ள லாபம் லாபம் உள்ள அமைப்பாக இருக்கும். அந்த தொழில் முனைவோர்களுக்கு, அந்த தொழில் முதலீட்டாளருக்கு, அந்த ப்ராப்பரேட்டருக்கெலாம் நல்ல லாபம் வரும். அடுத்து குரு பார்வை வந்து ராசிக்கு இருக்குது. ராசிக்கு பார்க்குறது மிகச்சிறப்பு தான். சரியா? நல்லபடியாக இருப்பீங்க. அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதனையும் ராகையும் பார்ப்பார். மிகச்சிறப்பாக இருக்கும். புதன், ராகு, செவ்வாய் 5 12 கூட பார்க்கறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். தூரதேசத்தில் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு வெளிநாடு போயிருந்தாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சில சுப செலவுகள் இருக்க தான் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அது ஆதாயமாக பார்க்கப்படுகிறது. அயனசேன போகம் நல்லாயிருக்கும். குடும்ப சந்தோஷம் இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசியில். ஏன்னா செவ்வாயும் பார்க்குறாரு. செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாரு? செவ்வாய் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நல்லாயிருக்கும். சரியா? செவ்வாயும் பார்க்கறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் 7 10 கூடியவன். தொழில் நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட தொழில், வியாபாரம், கணிதம், சயின்ஸு, சரியா? கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. சரியா? டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், சிஏ சொல்லிகிட்டே போகலாம். இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு வக்கர நிவர்த்தி ஆகி ஒரு 3 கிரகங்களை பார்க்குறாரு. இப்போதைக்கு சூரியனே பார்க்குறாரு. இன்னும் 2 3 நாளைக்கு சூரியன் வந்து 15ஆம் தேதி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ இப்போ 4 கிரகங்கள் குரு பார்வைக்கு நேரடியாக வருது. சூரியன் 9 கூடையவன். தகப்பன் விஷயத்தில் நல்லாயிருக்கும். சரியா? அப்பா விஷயத்தில் நல்லாயிருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் இதெல்லாம் நல்லா கிடைக்கும். பங்காளி விஷயத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும். ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. வைராகத்தோடு இருப்பீங்க. செவ்வாயை பார்க்குறது மிகச்சிறப்பு. குருமங்கள யோகம், சிவராஜ யோகம் எல்லாம் கூடி வருது. புதனும் பார்க்குறாரு, ராகுவையும் பார்க்குறாரு. புதன் ராகு இணைவு. புதன் இப்போ கொஞ்சம் வக்கரமாக தான் இருக்கிறாரு. வக்கர குருவை வக்கர நிவர்த்தியான குரு பார்க்குறது நல்லது தான். ஆனால் புதன் வக்கரத்தில் தான் இருக்கிறார் இப்போதைக்கு. சரியா? புதன் வக்கரமாகி 2ஆம் இடம் நோக்கி இருக்கிறது நல்லது தான். பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? நல்ல ஒரு இது அமைப்பை கொடுப்பார் புதன். ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப இதாக இருப்பீங்க. கணக்கு வழக்கில் ரொம்ப குரியாசிட்டியாக இருப்பீங்க. கணிதம், சிஸ்டம்,
கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? இந்த சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அட்டானமையில் இருக்கிறவங்க, எங்களை போல் ஜோதிடர்கள், கிரக நிலை ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நிறையா இருக்குது, அது நிறையா சொல்லலாம். சரியா? நிறைய ஆராய்ச்சி இருக்குது. அந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஸோ குரு வந்து ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. ராசிநாதன் 1-4 கூடையவன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால தாய் வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும். தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. எனக்கும் நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, அதுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ குரு பகவான் உங்களுக்கு நல்லதொரு பலனை நாளும் கொடுக்குறாருங்க. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இது தொடரும். சரியா? ஜூன் 6 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்ணை மூடிட்டு நடக்கலாம். அப்படியே போடுவோமே, ஒரு கல்லில் 2 மாங்காய், கண்ணை மூடிட்டு நடக்கலாம் அப்படின்னே போடுறேன் நான். எத்தனை பேர் பார்க்குறீங்க பார்ப்போம். சரியா நேர்களே? ஸோ கண்ணை மூடிக்கிட்டு நடக்கலாம்னு என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனையும் இருக்காது, எதிர்ப்பே இருக்காதுன்னு அர்த்தம். கண்ணை மூடிட்டு நடந்தாலும் நமக்கு எதிர்ப்பே எதுவும் இருக்காது, எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் நடக்கிற பாதையெல்லாம் ரத்தன கம்பளம் விரிக்கப்படும். சரியா? நடக்கிற பாதையெல்லாம் ரத்தன கம்பளம் விரிக்கப்படும். ஒரு கல்லில் 2 மாங்காய், நடக்கிற பாதையெல்லாம் ரத்தன கம்பளம் விரிக்கப்படும். நடக்கிற பாதையெல்லாம் ரத்தன கம்பளம் விரிக்கப்படும். ரத்தன கம்பளம் இன்றைக்கி தம்மையில் போடுறதாங்க பெரிய விஷயமா இருக்குது. ரத்தன கம்பளம் அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட் நேர்களே, தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரொம்ப பேசலை நான். 2 விஷயத்துக்காக தான் சொல்ல வந்தேன். அதாவது குரு வக்ர நிவர்த்தி, சனி பவன் அஸ்தமனம். சரி, சனி பவன் அஸ்தமனமான என்ன சார் பலன் கிடைக்கும்? அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன? கடன் நோய் எதிரி. அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு வகைக்கு நல்லதான். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ அவர் பார்க்குறதுனால கடன் படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் குரு ராசியை படுறதுனால பார்க்குறதுனால கவனமாக இருப்பீங்க. தேவை அறிஞ்சு கடன் வாங்குங்க. சரியா? எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். உங்கள் மேலே எல்லோரும் பொறாமப்படுவாங்க. உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க. எதிர்ப்புகளை பார்த்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிடுங்க, ரீரூட் பண்ணிடுங்க. அடுத்து தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா 6 கூடையவன் அடுத்து 5ஆம் இடத்துக்கு வராரு. யார்? சுக்கிரன். 5ஆம் இடத்து வந்து அவர் வந்து உட்காருவார். அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்காரதுனால கொஞ்சம் உடல்நல பிரச்சனை இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? இதெல்லாம் நடக்கும். அடுத்த ஒரு 2 காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து சனி பவன் 7ஆம் இடத்தை பார்க்குறது, 10ஆம் இடத்தை பார்க்குறது நல்லதான். தொழில் நல்லாயிருக்கும். தொழில் இந்த தடைகள் நீங்கிரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஈடுபட காரியம் நல்லாயிருக்கும். அரசாங்க சேவை பண்ணுறவங்களுக்கு, அரசியல்வாதிகள், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, சர்வீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ராசியை பார்த்து கண் திருஷ்டி போயிடும். சரியா? கண் திருஷ்டி விளையிடும். நல்லாயிருக்கும். ஆள் ஜெகஜோதியாக ஜெலிப்பீங்க. சரியா நேர்களே? நல்ல ஒரு சுடர்முக ஒளியாக ஜொலிப்பீங்க. சரியா? ஜோதி ரூபமாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையாக ராசியாக பார்த்தாரு. இப்போ அஸ்தமனம் வரதுனால அவருடைய பார்வையில் அந்த வீச்சு குறையும். நல்லா இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவீங்க. சரியா நேர்களே? தெளிவு பிறக்கும். நல்லாயிருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனை இருக்க தான் செய்யும். சனி பகவானுடைய 6ஆம் இடத்துக்கு 3ஆம் பார்வை இருக்கிறதுனால கைகால் வலி ஏற்படும். சரியா? அதுக்காக என்ன செய்யணும்? தினமும் கொஞ்சம் நடப்பயிற்சி பண்ணுங்கள். கைகால் ஜாயிண்டில் வலி இருக்கும். நடப்பயிற்சி பண்ணுங்கள். சிவபெருமானை கும்பிடுங்க. சரியா? சிவன் வழிபாடு பண்ணுங்கள். சிவனை அர்ச்சனை பண்ணி கும்பிடுங்களேன். நல்லாயிருக்கும். கருப்பு கலர் நாய்களுக்கு உணவு போடுங்க. அது மாதிரி காக்காவுக்கு ரொட்டி துண்டு பிஸ்கட் வைங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? காக்காவுக்கு எப்போயுமே ரொட்டி துண்டு பிஸ்கட் வைக்கணும். காக்காவுக்கு தண்ணி வைக்கணும். அதுபோல் நான் சொன்னேன், கருப்பு கலர் நாய்களுக்கு பிஸ்கட் ரொட்டி போடுங்க. வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாசிரம சனியாக இருக்கிறதுனால வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது மிகச்சிறப்பு. வெறுந்தண்ணியை கூட ஊற்றலாம். சுத்தமான தண்ணியை ஊற்றலாம். அத்துணையாவது நமசிவாய நமகன்னு சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். இதெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள். இதை பரிகாரம் சொல்ல முடியாது. தினமும் செய்யணும். சரியா? அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளிக்குனாலும் செய்யுங்க. வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நாய்களுக்கு காக்காகளுக்கு சாப்பாடு போடுறது சனிக்கிழமை போடுங்க. சனி செவ்வாய் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சனி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இந்த பிராணிகளுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு தீனி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எறும்புகளுக்கு தீனி போடணும். எறும்புகளுக்கு வந்து நாட்டு சக்கரை போடணும். அது குறிப்பாக வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரம், இந்த 4 மரத்துக்கு அடியில் இருக்கிற எறும்புகளுக்கு போடணும். எறும்பு கண்டிப்பாக மரத்துக்கு அடியில் இருக்கும். சரியா? கண்டிப்பாக வந்துடும். அதில் வந்து அந்த தூள் சக்கரை போடணும். தூள் சக்கரை, பச்சரிசி மாவு கலந்து போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி மகாதிசை நடக்கும். தனுசு ராசியில் வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு, அந்திம காலத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி மகாதிசை நடக்கும். அவங்களாம் இதை செஞ்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. சரியா நேர்களே? நான் இப்படி சில விஷயங்களை கடைசியில் சொல்லுவேன். அதனால தான் வீடியோ எப்போயுமே முழுமையாக கேட்கணும். சில பேர் அப்படி கேட்க மாட்டாங்க. முதலே கேட்டுட்டு அப்படியே போயிடுது. அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு போயிடுது. என்றைக்குமே ஒரு வீடியோ முழுமையாக கேட்கணும். நான் தனுசு ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுவேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டேன். அதை நிறைய பேர் பார்க்கல. சரியா? 2032 வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இப்படி தான் நடக்கணும்னு போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பேர் பார்த்துருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பதிலாக சொல்லியிருக்கிறேன்.
பாருங்கள். அதில் வந்து சனி பகவானை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கிறேன். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் உள்ள வித்தியாசம்லாம் சொல்லியிருக்கிறேன். சரியா? திருக்கணிதம் தான் எப்போயுமே கரெக்டு. சரியா? திருக்கணித பஞ்சாங்கத்தை பற்றி தான் எல்லாமே நடக்குது. அதை திருப்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது சந்தேகம் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்கலாம். நான் சேலஞ்சே பண்ணுவேன். ஓப்பன் வெளியில் பொது வெளியில் சேலஞ்சே பண்ணுவேன். திருக்கணித பஞ்சாங்கம் கரெக்டானது. இன்றைக்கி வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஜாதகத்தில் கரெக்டாக சொல்லணுமா திருக்கணிதம் தான் கரெக்டு. இப்போ நீ புதுசாக வந்திருக்கலாம் சும்மா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஏஐ அதெல்லாங்கிறது வந்து செயற்கையாக செலுத்தப்பட்டதான். திருக்கணித பஞ்சாங்கம் அந்த அப்டேட் அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா கரெக்டாக 100க்கு ஒரு 80% சொல்லிடலாம். 100க்கு 100 யாராலும் சொல்ல முடியாது. 100க்கு 100 இறைவன் ஒருவனால் தான் சொல்ல முடியும். ஒரு ஜோதிடர் அறிவு அனுபவத்தின்படி 100க்கு ஒரு நியர் அபவுட் ஒரு 60 to 80% சொல்லலாம். சரியா? அதை கணிக்கலாம். 100% யாராலும் கணிக்க முடியாது. இறைவன் ஒருவரால் தான் தீர்மானிக்க முடியும். நம்ம வந்து அளக்கலாம், ஆனால் ஆட்சி பண்ண முடியாது. வாழ்த்துக்கள் நேயர்களே. ஒரு கல்ல 2 மாங்காய், நடக்கிற இடமெல்லாம் ரத்தன கம்பளமாக மாறும். சரியா? கண்ணை மூடிட்டு நடங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.